வணக்கம் மக்களே! நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட் மாதிரி பேசப்படுற ஒரு நாள் இது. ஏன்னா, புதுசா உருவான ஒரு கட்சி முதல் தேர்தலிலேயே ஆட்சிக்கு வந்திருக்கு. அதுவும் கிளீன் கவர்ன்மென்ட், விமன் சேஃப்டி, ஆன்டி கரப்ஷன்னு பெரிய பெரிய வாக்குறுதிகளோட. இன்னைக்கு புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளே 3 முக்கியமான அறிவிப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் மெசேஜ் என்ன? இந்த அரசு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வருமா? அல்லது இது ஆரம்ப ஹைப் மட்டும் தானா? இதெல்லாத்தையும் எந்த ஓவரா ஃபேன் மோட்லயும் இல்லாம, அதே நேரம் தேவையில்லாம ஹேட் பண்ணுறதும் இல்லாம, ஸ்ட்ரைட்டா ஃபேக்ட்ஸோட பேசப் போறோம். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. முதல்ல பதவியேற்பு விழா இட்செல்ஃப் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. நேரு ஸ்டேடியமில் நடந்த அந்த ஈவெண்ட்டில் தேசிய அளவில் இருந்து பல லீடர்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாரோட கவனமும் ஒரே விஷயத்தில் தான் இருந்தது. விஜய் எப்படி பேசப் போகிறாரு? அவரோட முதல் நாள் டோன் என்ன இருக்கும்? அந்த ஸ்பீச்சில் அவர் ரிப்பீட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம், இந்த அரசு சுத்தமான அரசு ஆகணும். அதுவும் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. மக்கள் பணத்தில் எனக்கு ஒரு ரூபாய் கூட தேவையில்லை. என் கூட இருக்கிற யாராவது தவறு பண்ணினாலும் விட மாட்டேன். இது ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் மாதிரி கேட்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த மாதிரி ப்ராமிஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரப்ஷன்னு ஒரு விஷயம் ஒரு மனிதனால் மட்டும் கண்ட்ரோல் ஆகாது. மொத்த சிஸ்டம் க்ளீனாக இருக்கணும். மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், அதிகாரிகள், லோக்கல் லெவலில் இருக்கிற நெட்வொர்க்கு எல்லாமே சேஞ்ச் ஆகணும். அதனால தான் இப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, ஸ்பீச் நல்லா இருக்குது, சரி, ஆனால் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? இப்போது அந்த 3 முக்கியமான ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா, முதல் அறிவிப்பு 500 யூனிட்ஸ்க்கு கீழ் மின்சாரம் பயன்படுத்துகிற குடும்பங்களுக்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் மிடில் கிளாஸ்க்கும் லோவர் மிடில் கிளாஸ்க்கும் டைரக்ட் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரிசிட்டி பில் இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பேர்டனாக இருக்குது. அதனால் இது மக்கள் மனசுக்கு சீக்கிரம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. 2வது அறிவிப்பு போதைப்பொருள் தடுப்பு படை. கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ட்ரக் யூசேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் நெட்வொர்க், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதை பற்றிய டிஸ்கஷன்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால் லா மற்றும் ஆர்டர் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ஜெனரேஷனை பாதுகாக்கணும்னு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் கூட இதில் இருக்குது. 3வது அறிவிப்பு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பெண்கள் பாதுகாப்பு இந்த அரசோட டாப் ப்ரையாரிட்டின்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் டெடிகேட்டட் விமன் சேஃப்டி ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணது சிம்பாலிக்காகவும் இம்பார்ட்டண்ட்டு, ப்ராக்டிக்கலாகவும் இம்பார்ட்டண்ட். ஆனால் இங்கே முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, ஃபோர்ஸ் உருவாக்குறது ஈஸி, அது கிரவுண்ட் லெவலில் வேலை செய்யுமா? அதுதான் மக்கள் பார்க்க போகிறாங்க. இப்போ ஓவராலாக இந்த ஃபர்ஸ்ட் டேலிருந்து என்ன புரியுது? இந்த அரசு 3 இமேஜ் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுது. கிளீன் கவர்மெண்ட், ஸ்ட்ராங் லா மற்றும் ஆர்டர் விமன்ஸ் சேஃப்டி ஃபோகஸ். அதாவது நாங்கள் வேறு மாதிரி ஆட்சின்னு முதல் நாளிலிருந்தே எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சேலஞ்ச் இப்போ தான் ஆரம்பம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்கை ஹை. 50 வருஷமாக ஆல்மோஸ்ட் 2 மேஜர் பார்ட்டிஸ் டாமினேட் பண்ணி வந்த ஸ்டேட்டில் புதிய கட்சி வந்து பவர் எடுக்குது. இட்செல்ஃப் ஒரு ஹியூஜ் பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அதனால் சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், மீடியா, சோஷியல் மீடியா, பியூரோகிராசி எல்லாரும் மைக்ரோஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஹியூஜ் இஷ்யூ ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி பெரிய ப்ராமிசஸ் கொடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கே கரேஜ் வேணும். அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா? அதை டைம் தான் சொல்லும். நம்ம வேலை என்னென்னா, நல்லது நடந்தால் அப்ரிஷியேட் பண்ணணும், தவறு நடந்தால் கொஸ்டின் கேட்கணும். அதுதான் ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி. இந்த ஃபர்ஸ்ட் டே அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அரசு உண்மையிலேயே கார்ரப்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும்னு நம்புறீங்களா? அல்லது ஆரம்ப எக்ஸைட்மெண்ட் மட்டும்தானா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் படிப்பேன். இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சிம்பிளாக பயஸ் இல்லாமல் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜேர்னி இன்னும் ஆரம்பம்தான். லவ் யூ ஆல், டேக் கேர். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.